सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। ओम नमो भगवते वैवस्वताय मृत्यवे ब्रह्मविद्याचार्याय नचिकेतसे च। हरि ओम। இதற்கு முன்பு கடந்த பல வகுப்புகளில் இந்த கட்டோபனிஷத்தினுடைய பல மந்திரங்களை விரிவாக பார்த்தோம். இந்த உபநிடதத்தில் 2 அத்தியாயங்கள் இருக்கின்றது. முதல் அத்தியாயத்தில் 3 வள்ளியும், இரண்டாவது அத்தியாயத்தில் 3 வள்ளியும் இருக்கின்றது. கடந்த முறை நாம் இந்த முதல் அத்தியாயத்தினுடைய 2வது வள்ளியில் 24வது ஸ்லோகம் வரையிலும் பார்த்திருந்தோம். உங்களுக்கு நினைவிருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்த உபநிடதம் நச்சிகேதனுக்கு யமதர்மராஜர் உயர்ந்த ஆத்ம ஞானத்தை உபதேசிக்கக்கூடிய உபநிடதமாக இருக்கின்றது. நச்சிகேதனுக்கு யமதர்மராஜர் 3 வரங்களை கொடுக்கின்றார். அது பார்த்தோம். முதல் வரமானது தான் மீண்டும் இந்த பூலோகத்திற்கு செல்லும் பொழுது தன்னுடைய தந்தையானவர் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும், தன் மீது அன்போடு இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றான். 2வது வரம் ஸ்வர்காக்னி வித்தை என்று சொல்லக்கூடிய நாசிகேத அக்னி வித்தைங்கிற கர்மத்தை குறித்தது. 3வது நச்சிகேதன் இந்த உயர்ந்த ஞானத்தை குறித்து கேட்கின்றான். சிலர் இந்த உயிரானது தேகத்தை விட்டு நீங்கிய பிறகு இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள், சிலர் இல்லை என்று சொல்கின்றார்கள். இந்த விஷயத்தில் எது உண்மையோ அதை எனக்கு நீங்கள் அறிவுறுத்த வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ யமதர்மராஜன் சொல்கிறார், தேவைகி அப்பி அத்திர விசிகித்சிதம் பவதி. அப்படி நச்சிகேதா, இந்த விஷயத்தில் தேவர்களுக்கும் கூட சந்தேகம் இருந்தது. ஆகவே இந்த ஒன்றை தவிர நீ எதை வேண்டுமானாலும் கேள்னு நச்சிகேதனுக்கு எல்லா விதமான உலக இன்பங்களையும் யமதர்மராஜர் வழங்குகின்றார். நச்சிகேதன் அவற்றையெல்லாம் புறம் தள்ளி, இவையெல்லாம் நிரந்தரமானது கிடையாது, எது நிரந்தரமானதோ அந்த சத்தியத்தை நீங்கள் எனக்கு உரைக்க வேண்டும் என்று சொன்ன உடனே, உன்னை போன்ற சீடர்கள் எல்லா புறங்களிலிருந்தும் என்னை வந்தடைய வேண்டும் என்று சொல்கின்றார். நத்வம் பிரியான் பிரியரூபான்ச்ச காமான் அபித்யாயன் நச்சிகேதோ அத்தியஸ்ராட்சீஹி நைதாம் ஸ்ருங்காம் வித்தமயீம் அவாப்தக யஸ்யாம் மஜ்ஜந்தி பகவோ மனுஷ்யாக. அழகான ஸ்லோகம். நான் கொடுத்த இந்த விதவிதமான இந்த உலக இன்பங்களை எல்லாம் நச்சிகேதோ அத்தியஸ்ராட்சி, ஒரே நிமிடத்தில் இவற்றையெல்லாம் நீ உதறி தள்ளிவிட்டாய். அப்படி நைதாம் ஸ்ருங்காம் வித்தமயீம் அவாப்தக. அப்படி உனக்கு அழகான ஒரு மாலை, இந்த மாலைங்கிறது எல்லா சித்திகளும் உடையது. அப்படிப்பட்ட ஒரு மாலையையும் உனக்கு நான் கொடுத்தேன், அதையும் நீ வேண்டாம் என்று விட்டாய். எஸ்யாம் வஜ்ஜந்தி பகவோ மனுஷ்யாக, எந்த ஒன்றில்
இந்த உலக மனிதர்களெல்லாம் உழன்று கொண்டிருக்கின்றார்களோ அவற்றையெல்லாம் நீ உதறி தள்ளிவிட்டாய் என்று சிஷ்யனுடைய அந்த லட்சணத்தை, அவனுடைய வைராக்கியத்தை மிகவும் ஸ்லாக்கியமாக யமதர்மராஜர் கூறிய பிறகு அவனுக்கு இந்த உயர்ந்த தத்துவத்தை குறித்து நச்சிகேதனுக்கு உபதேசிக்கின்றார். அதெல்லாம் பார்த்தோம். அதில் கடந்த முறை பார்க்கும்போது நாயமாத்மா பிரவச்சனேன லப்யக ந மேதயா ந பகுதா ஸ்ருதேன யமைவேஷ விருணத்தே தேன லப்யக தஸ்யேஷ ஆத்மா விவ்ருணத்தே தனும் ஸ்வாம் அப்படின்னு இந்த மந்திரத்தை பார்த்தோம். உபநிடதங்கள் பொதுவாக இந்த ஆன்ம தத்துவத்தை துர்விக்ஞேயம் என்று கூறுகின்றது. உபநிடதங்கள் நாம் அறிய வேண்டிய வஸ்துவையும் ஆன்மா என்று தான் கூறுகின்றது. மனிதனுடைய மேலான நோக்கமே இந்த ஆன்ம தத்துவத்தை உணர்வது. ஆனால் அதை அவ்வளவு சுலபமாக அதை உணர முடியாது. துர்விக்ஞேயம் என்று சொல்கின்றது. இந்த ஆன்ம தத்துவத்தை உபநிடதங்கள் துர்விக்ஞேயமாக கூறுவதற்கு என்ன காரணம் என்றால், அது ஒரு காட்சி பொருளாக, ஒரு காணக்கூடிய ஒரு வஸ்துவாக அது கிடையாது. இட் இஸ் நாட் அன் ஆப்ஜெக்ட். இந்த உலகத்தில் பார்க்கக்கூடியதை போன்று அது நமக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து கிடையாது. ஒன்று நமக்கு அந்நியமாக இருந்தால், நமக்கு வேறாக இருந்தால் அதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அது நம்முடைய ஸ்வரூபமாகவே இருப்பதால், நம்முடைய இயல்பாகவே இருப்பதால், அறியாமையினால் அந்த இயல்பானது மறைக்கப்பட்டிருப்பதால் அதை அறிவது என்பது கடினமானது. இரண்டாவது, இந்த உபநிடதங்களே சில நேரங்களில் பல இடங்களில் இந்த ஆன்மாவை நிர்குண வஸ்துவாகவும் கூறுகின்றது. உபாதிகமாக எந்த ஒரு உபாதிகளும் இல்லாமல் இந்த ஆன்ம தத்துவம் இருக்கின்றது. அதே ஆத்ம தத்துவம் உடல், மனம், புத்தி, சித்தம் என்று பல உபாதிகளோடு கூடி பல்வேறு தேவதா ரூபங்களாக, தெய்வங்களாக, லோகங்களாக, ஜீவர்களாக அதுவே சகுனமாகவும் இருப்பதால் எது சத்தியம், நிர்குணம் சத்தியமா சகுனம் சத்தியமான நமக்கு ஒரு குழப்பம் இருப்பதால் அதுவும் துர்விக்ஞேயம். நிருபாதிக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னால் எப்பொழுதும் உபாதியோடு சேர்ந்தே இருக்கின்றது. அப்படி உபனிஷத்தை பேசணுன்னாலும் உபாதி வேணும். நிருபாதிகமாக அதை விளக்கவே முடியாது. ந தத்ர சக்ஷுர் கச்சதி ந வாக் கச்சதி நோ மனக ந வித்மக ந விஜானீமகன்னு உபநிடதங்கள் சொல்கின்றது. அங்கே எதுவும் கண்ணு, காது, இந்திரியங்கள் எதுவும் செல்லாது. அதை அறிவது ரொம்ப கடினமானது. இவ்வாறெல்லாம் இருந்தாலும் அது துர்விக்ஞேயம்னு ஏன் சொல்கிறோம்? நாமும் அதை அறிவதற்கு முயற்சி செய்வதில்லை. See, we don't even prepare for it. We don't prepare our mind to know it. There is a lack of preparation. அந்த ஆன்ம தத்துவத்தை ஒரு குருவின் மூலமாக, சாஸ்திரங்களின் மூலமாக அறிந்து அதை இடைவிடாது அபியாசம் செய்வதற்கு, அதை குறித்து விசாரம் செய்வதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை. இல்லைன்னா அது அறிய முடியாத விஷயம் கிடையாது. அது துர்விக்ஞேயம் இல்லை. அது நச்சிகேதன் போன்று நல்ல வைராக்கியம் இருந்து ஒரு நல்ல குருநாதர் கிடைத்து அதே சிந்தனையோடு எல்லா காரியங்களையும் செய்யும் பொழுது கூட கீதை சொல்கிற தத் புத்தயக ததாத்மானக தன்னிஷ்டா தத் பராயணாக கச்சந்தி புனராவிருத்திம் ஞான நிர்தூத கல்மஷாகன்னு எவ்வளோ சொல்கிறார். தத் புத்தயக ததாத்மா தன்னிஷ்டான்னு எப்பொழுதும் அதே சிந்தனையோடு அதை அறிவதற்கு பிரயத்தனம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் அந்த ஆன்ம தத்துவத்தை உள்ளபடி அறிந்து கொள்ளலாம். ஏன்னா அது நம்முடைய ஸ்வரூபம் தானே. அது ஏதோ இல்லாத ஒன்றை, அப்பிராப்தஸ்ய பிராப்தம் இல்லை, அது இல்லாதது இல்லையே, அது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒன்று தானே. அப்படி இருந்தாலும் கூட இப்பொழுது அடுத்த ஸ்லோகங்களில் அதனால்தான் அதை பிரவச்சனங்களினால் அறிய முடியாது. ஆனால் பிரவச்சனம் பண்ணாமல் இருக்க முடியுமா? முடியாது. ந மேதையா, அதை மேதா கிரந்த தாரண சக்தியினால் அறிய முடியாது. பகுதா ஸ்ருதேன, அதை கேட்டுக்கொண்டே இருப்பதால். ஆனால் கேட்கணும், பிரவச்சனம் பண்ணணும். ஏன்னா சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம்
ஆனால் சுவாத்தியாயம் பண்ணணுங்கிறார்கள், பிரவச்சனம் பண்ணணுங்கிறார்கள், ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் எல்லாம் வேண்டும். அதையெல்லாம் விட ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதர்களுடைய ஒழுக்கம். அப்படி அதுதான் ஞானத்திற்கு நுழைவாயிலே. அதுதான் அப்படி ரொம்ப தெளிவாக யமதர்மராஜர் சொல்கின்றார். இந்த ஆன்ம தத்துவத்தை எவ்வளவு படித்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவு சிந்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், இதை குறித்து பேசக்கூடியவர்களாக இருந்தாலும், இந்திரிய ஒழுக்கம் என்று ஒன்று இல்லாவிட்டால், சுய கட்டுப்பாடு என்று ஒன்று இல்லாவிட்டால், யோகாபியாசங்கள் இல்லாவிட்டால், உபாசனைகள் செய்யாவிட்டால் இந்த ஆன்ம தத்துவத்தை அறிய முடியாது. அதுதானே ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அதனால் யாரால் அறிய முடியாது அப்படிங்கிறத சொல்கிறார். எவரால் அறிய முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். இப்போ யாரால் அறிய முடியாது என்பதை இந்த முதல் அத்தியாயத்தில் 2வது வள்ளியில் 24வது ஸ்லோகம் சொல்கின்றது. நாவிரதோ துஷ்சரிதாத் நாசாந்தோ நாசமாஹிதஹ நசாந்தமானசோ வாபி பிரஜ்ஞானேனை நமாப்னுயாத். ஸோ இதை யாரெல்லாம் அறிய முடியாது என்பதை சொல்கிறார். முதல்ல சொல்லும் பொழுது இந்த ஸ்லோகத்தில் ஒரு நான் இருக்கா? ந ஆவிரதக துஷ்சரிதாத். அந்த நாவெல்லாம் தனியாக எடுத்துடணும். எடுத்து அந்த கடைசியில் ஒரு வார்த்தை இருக்கும், ஆப்னுயாத் அப்படின்னு இருக்கும். ந ஆப்னுயாத். ஸோ அவிரதக துஷ்சரிதாத் ந ஆப்னுயாத், அசாந்தக ந ஆப்னுயாத், அசமாஹிதக ந ஆப்னுயாத், அசாந்த மானசக ந ஆப்னுயாத்னு வரிசை அது அப்படியே போட்டால்தான் ஆப்னுயாத். ந ஆப்னுயாத் என்றால் அடைய முடியாது. இப்போ எவரால் இதை அடைய முடியாது? இதை சொன்ன உடனே நம்ம எழுந்தே போயிடுவோம் அப்படின்னு. இது அடையவே முடியாதுன்னு. ஒரு விஷயம் மிகவும் கடினமானது, அடைய முடியாது என்று சொன்னால் அதை அடைந்தே தீர வேண்டும்ங்கிற அந்த முனைப்பு இருக்க வேண்டும். அது எப்படி அடைய முடியாமல் போகலாம் அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? அப்படி அதனால்தான் இதை அடைய முடியாதுன்னா இதை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்போ துஷ்சரிதாத் அவிரதக. துஷ்சரித்தம் என்றால் தீய ஒழுக்கம், அப்படி கெட்ட நடத்தை. அப்படி அந்த கெட்ட நடத்தையிலிருந்து தன்னை விலக்கி கொள்ளாதவர்கள் அவிரதக. அப்படி அதிலிருந்து விலகாதவர்கள் அப்படின்னா தீய நடத்தை உடையவர்கள். அப்படி இப்போ ஆச்சாரியார் சொல்லும் பொழுதே ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம்னு சொல்கிறோம். இந்த பிறவிகளிலேயே இந்த மானுட பிறவிங்கிறது உயர்ந்த ஒரு பிறவி. இந்த பிறவியில்தான் மனிதன் எது நல்லது, எது கெட்டது, எது உயர்ந்தது, எது தாழ்ந்தது என்பதை நன்றாக பகுத்து அறியக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது. இதே உபநிடதங்களில் பார்த்தோம், ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச மனுஷ்யமேதத்து என்று. மனிதனை நாக்கி ஸ்ரேயஸும் இருக்கின்றது, பிரேயஸும் இருக்கின்றது, ரெண்டு வருகின்றது. எதை நாம் விரும்புகின்றோமோ அதுவும் நம்மை நாடி வருகின்றது. எது உயர்ந்ததோ எது மேலானதோ ரெண்டு இருக்குது. ஒன்று நாம் விரும்பக்கூடியது, நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடியது, நமக்கு நேற்று கூட பார்த்தோம் தற்காலிகமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதும் இருக்கின்றது. இன்னொன்று ரொம்ப நிரந்தரமான சந்தோஷத்தை, நீடித்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. எது உயர்ந்ததோ அது. சில நேரங்கள் எது உயர்ந்ததோ அது நமக்கு பிடிக்காமல் போய்விடும். எது நமக்கு உடனடியாக கிடைக்கின்றதோ அது பிடிக்கும். ஆனால் ஒரு மனிதன் ஸ்ரேயஸை தேர்ந்தெடுக்க வேண்டும்னு சொல்கின்றார். ஆனால் இங்கே பொதுவாக சொல்லும் பொழுது யாரொருவன் தன்னை தீ ஒழுக்கம்னா அதர்மம், அதர்மங்களிலிருந்து யாரொருவன் விலக்கி கொள்ளவில்லையோ, அது என்ன ஒரு கஷ்டம், ஏதாவது கஷ்டம் இருக்கா? தர்மத்தில் நடக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபம். ஒரு மனிதன் தர்மத்தில் நடந்தால் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. எல்லா காரியங்களையும் தர்மத்தை பின்பற்றி செய்து கொண்டே இருந்தோம் என்றால் ஒரு குழப்பமும் கிடையாது. மனிதர்களுக்கு எப்பொழுது குழப்பங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் எதனால் தோன்றுகின்றது என்றால் மனிதர்கள் தர்மத்தை விட்டு விலகும் பொழுது. கீதையிலே பகவான் சொல்றார், தர்மோ விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷபன். மனிதர்களிடத்தில் நான் ஆசையாகத்தான் இருக்கின்றேன், இப்போ எந்த ஆசையும் பூர்த்தி பண்ண வேண்டாம் சொல்லலை. ஆனால் தர்மத்திற்கு விரோதமில்லாத ஆசைகளாக நானே இருக்கின்றேன் சொல்கிறார்.
அப்போ மனிதர்கள் அன்றாடம் அவர்களுக்கு வரக்கூடிய ஆசைகளை கூட அது தர்மத்தின் ரீதியில் கடைபிடித்தால் அவர்களுக்கு எந்த துன்பமும் கிடையாது. ஆனால் பெரும்பாலும் மனிதர்களுக்கு தர்மத்தை பின்பற்றுவது என்பது கடினமாக இருக்கின்றது. ஆனால்தான் நம்முடைய ஸ்ருதி ஸ்மிருதிகளிலெல்லாம் பிரதிஷித்த கர்மங்கள் அப்படின்னு இருக்கின்றது. பிரதிஷித்த கர்மம்னா விகர்மங்கள், விலக்கப்பட்ட கர்மங்கள். யார் ஒருவன் அந்த விலக்கப்பட்ட கர்மங்களை எல்லாம் அனுஷ்டிக்கின்றானோ அல்லது அதிலிருந்து விலகி இருக்காமல் இருக்கின்றானோ அவனால் இந்த ஆன்ம தத்துவத்தை அடைய முடியாது. அதனால் நல்ல மறைநூல்களை எல்லாம் படித்தோன்னா நல்ல பண்புகளை நாம் பின்பற்ற வேண்டும், உயர்ந்த பண்புகளை பின்பற்ற வேண்டும். குருநாதர் அடிக்கடி சொல்வார், எ மேன் ஷுட் செட் எ ஸ்டாண்டர்ட் ஃபார் ஹிம்செல்ஃப். அப்படி ஒவ்வொரு மனிதர்களும் தனக்கென்று ஒரு உயர்ந்த நிலையை நிர்ணயித்து கொள்ள வேண்டும், பண்பை. எக்காரணத்தை கொண்டும் அந்த நிலையிலிருந்து நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளக்கூடாது. சிம்பிள். கிருஷ்ணரே சொல்கிறார், அர்ஜுனா உன்னை நீயே உயர்த்தி கொள்னு சொல்கிறார். உன்னை நீ ஒரு பொழுதும் தாழ்த்தி கொள்ளாதேன். அதனால் நான் விரத்தக துஷ்சரிதாத் அப்படி ஒன்று. இது இந்த துஷ்சரிதங்கள் தீய ஒழுக்கங்கள் எல்லாம் ஒவ்வொன்றுக்குமே சொல்கிறார். மனிதர்களுக்கு உடல் இருக்கின்றது, இந்திரியங்கள் இருக்கின்றது, மனம் இருக்கின்றது, புத்தி இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் சொல்கிறார் பாருங்கள் இந்த ஸ்லோகத்தில். இப்போ நாவிரத்தோ துஷ்சரிதாத்ங்கிறது உடல் ரீதியாக, ஃபிசிக்கலி உடல் ரீதியாக அதர்மமான காரியங்களை நாம் செய்யக்கூடாது. எந்த இன்பங்களாக இருந்தாலும் தர்மம் தவறாமல் அவற்றை அனுசரிக்க வேண்டும்னு நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஸோ ஷரீர விஷயங்களில் நல்ல ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும், எடுக்க வேண்டும். ரெண்டாவது என்ன சொல்கிறார், ந அசாந்தக, யார் ஒருவனிடத்தில் சாந்தம் இல்லையோ. இங்கே அசாந்தம் சொல்லும் பொழுது, ஆச்சாரியர் சொல்லும் பொழுது யாருடைய இந்திரியங்கள் சாந்தமாக இல்லையோ. இப்போ நீங்கள் வேதாந்தம் படிக்கும் பொழுது கூட ஷட் சம்பத்தின்னு படிப்போம். ஷம தம உபரதி ஸ்ரத்தா இன்னும் திதிக்ஷா சமாதான, இதெல்லாம். அதில் ஷமங்கிறது மனோ நிகிரகம், தமங்கிறது இந்திரிய நிகிரகங்கள். இங்கே என்ன சொல்றார், ந அசாந்தக அப்படின்றார் ஆச்சாரியர். இந்திரிய லௌல்யாத், இந்திரியங்கள் எப்பொழுதும் நம்மளுடைய கட்டுப்பாடில் இருப்பதே கிடையாது. லோலுத்துவம், லோலுத்துவம்னா இந்திரியங்கள் எல்லா உலக விஷயங்களை நாடிக்குள் சென்று கொண்டே இருக்கின்றது. அதனால் ஒரு மனிதனுக்கு அடுத்து என்ன இருக்க வேண்டும், இந்திரியங்களின் மீது தனிமையான ஆளுமை இருக்க வேண்டும். இந்த கீதை 2வது அத்தியாயத்தில் கூட படித்தோம். யாருடைய மனமானது இந்திரியங்களுடைய பின்னணியிலே செல்கின்றதோ அப்படிப்பட்டவனுடைய மனமானது தஸ்ய ஹரதி பிரக்ஞாம், அவனுடைய அறிவு முழுவதும் அழிந்து விடுகின்றது. அது காற்றில் அகப்பட்ட கப்பலுடைய கதியை போலன்னு பார்த்தோம். அதனால் 5 இந்திரியங்கள், 5 புலன்கள், இந்த 5 இந்திரியங்களையும் நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவார், அறிவு 5 புலனுடன் நான்றதாகி. என்ன வார்த்தையை பாருங்கள், நான்றதுன்னா தூக்கு போட்டுக்கிறது தான் அது. மனிதர்களுடைய இந்த அறிவானது, உள்ளிருக்கக்கூடிய இந்த அறிவானது 5 புலனுடன் நான்றதாகி, எப்பொழுது பார்த்தாலும் இந்த 5 புலன்களிலேயே சென்று நெறி அறியாது உற்ற நீராழம் போல. சரி, நம்ம தெரியாமல் அதில் போய் காலை வைக்கிறோம், நெறி அறியாது. அப்படி அது ஒவ்வொரு இந்திரியங்களும் எவ்வளவு ஆபத்தானது தெரியாமல். இந்த இந்திரியங்களில் என்ன ஆறுது, மனமானது அதை சென்று அறிவானது, மனிதர்களுடைய அறிவானது நெறி அறியாது உற்ற நீராழம் போல, அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல. இதையெல்லாம் குரு பார்க்கிறார், இப்படி இருக்கிறானேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சீடனுடைய சிற்றறிவை எடுத்து, அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல் அந்த சிற்றறிவை எடுத்து என்ன பண்ணணும், ஒரு உயர்ந்த ஒரு பேரறிவுக்குள் கொண்டு போய் விடணும். குறி அறிவிப்பான் குரு பரனே. அப்படி அந்த குருநாதர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த 5 புலன்கள் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாடி செல்லாமல் பார்த்து கொள்வார். திருக்குறள்லேயும் இதெல்லாம் எளிமையாக சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என 5 வகை தெரிவான் கட்டே உலகுன்னு சொல்லிட்டார்.
இந்த உலகம் யாருக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றது? ஐம்புலன்களும் நம்முடைய கைகளுக்குள் இருந்தால் உலகம் நம்முடைய காலடியில் இருக்கும். இவ்வளவு எளிமையானது. ஐம்புலன்களையும் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். தட் இஸ் கால்ட் விவேகானந்தர், இட் இஸ் மேன்லினஸ்னு சொல்வார். ஒரு மனிதன் தன்னுடைய எல்லா புலன்களையும், அதுக்காக பார்க்க வேண்டாம் கேட்க வேண்டாம்லாம் சொல்லலை. மந்திரங்கள் சொல்லும் பொழுதே பத்ரம் கருணேபி சுனியாம தேவாக பத்ரம் பஷ்யேத் மாக்ஷபீர் யஜத்ரா, நல்ல விஷயங்களை கேட்போம், நல்ல விஷயங்களை பார்ப்போம். மனதை, இந்திரியங்களை முதலில் தூய்மையாக வைத்திருக்கலாமா இல்லையா? அப்படி கீதையில் சொல்வார், எல்லா இந்திரியங்களின் வாயிலாக சத்துவகுணமானது பிரகாசிக்க வேண்டும்னு சொல்வார். பார்க்கும் பொழுது அப்படி இருக்க வேண்டும். அந்த இந்திரிய ஒழுக்கம்ங்கிறது எவ்வளோ முக்கியமானது. அப்படி அது சாந்தத்தை கொடுக்கும்னு சாந்தகர். நீங்கள் கூட விவேக சூடாமணி எல்லாம் படித்திருப்பீர்கள். ஒவ்வொரு ஜந்துக்களும் ஒவ்வொரு இந்திரியத்திற்கு அது அடிமையாக போவதாலே அது தன்னை அழித்து கொள்கின்றதுன்னு. மான் சப்தத்திற்கு அடிமையாக இருக்கின்றது, யானை ஸ்பர்ஷத்திற்கு அடிமையாக இருக்கின்றது, ஒரு விட்டில் பூச்சி வெளிச்சத்திற்கு அடிமையாக இருக்கின்றது, மீன் சுவைக்கு அடிமையாக இருக்கின்றது, ஒரு வண்டு மலருக்கு அடிமையாக இருக்கின்றது. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் அடிமையாக இருக்கின்றது. மனிதன் 5 இந்திரியங்களுக்கும் அடிமையாக இருக்கின்றான். அவனை பற்றி என்ன சொல்ல முடியும்னு, அவனை யாரால் காப்பாற்ற முடியும்னு கேட்கிறார் ஆச்சாரியர். அதனால் இந்த இந்திரியங்கள்ங்கிறது அதை எப்பொழுதும் அதை நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். நம்மை மீறி இந்திரியங்கள் ஒரு விஷயத்தில் ஈடுபடக்கூடாது. அப்படி இப்போ உலகத்தில் கூட நீங்கள் ஆத்ம விஷயங்களில் மட்டுமில்லை, உலக விஷயங்களில் கூட உயர்ந்த லட்சியங்களை எல்லாம் அடைய வேண்டும் என்றால், அப்படி அடைந்தவர்களையெல்லாம் பார்த்தோன்னா இந்திரிய கட்டுப்பாடு இல்லாமல் அடையவே முடியாது. ஆனால் பொதுவாக இந்த கட்டுப்பாடுன்னு சொன்னாலே பயப்படுறோம். அது ஏதோ நம்மை கட்டுப்படுத்துவதற்கு கிடையாது. அப்படி இந்திரியங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் இன்னும் சூக்ஷ்மமான விஷயங்கள், இப்போ ஸ்தூலமான விஷயங்களை பார்க்கின்றோமா இல்லையா, நம்முடைய இந்திரியங்கள் கட்டுப்பாடு இருந்தால் இன்னும் சூக்ஷ்மமான விஷயங்கள் நமக்கு தெள்ளத் தெளிவாக நமக்கு புலப்படும். அப்படி ஏன்னா இந்த ஆத்ம விஷயம் ஸ்தூலமானது இல்லையே, இது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயமா இல்லையா? அப்படி இது இந்திரியங்களிலிருந்து தன்னை விடுவித்துக்கொள்ள. இப்போ தியானம் பண்ணணும்னா நேராக உட்கார, இப்போ பாருங்க, 1 மணி நேரம் நேராக உட்காரணுனாலே இந்திரியங்கள் ஒழுங்காக இருக்கணும், இல்லைன்னா நேராக உட்கார்றதே கஷ்டம். அப்படி நேராக உட்கார்றதுக்கே பயிற்சி வேண்டும். இப்போ நேராக உட்கார்ந்து இந்திரியங்களையும் மனதையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் கொள்ளுண்டு உள்ளே இருக்கக்கூடிய ஆன்ம தத்துவத்தை இடைவிடாது விசாரிக்க வேண்டும்னு, அதுக்கு எவ்வளவு இந்திரியங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் ரொம்ப சுலபம், அது ரொம்ப சுலபமாயிடும். இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் இந்திரியங்கள் உலக விஷயங்களே சிந்தித்து கொண்டிருந்தால் எங்கே பிடிச்சி அதை இழுக்கிறது? பின்னாடி சொல்ல போகிற துஷ்ட அஸ்வாகான் இந்திரியங்கள் அடக்க முடியாத குதிரைகளை போன்று இருக்கக்கூடாது. அப்படி இந்திரிய நிகிரகங்கிறது இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். படிக்கிறது மட்டும் இல்லை, இதெல்லாம் ரொம்ப அவசியம். ஆனால் தான் முதலில் சரீரத்திற்கு சொன்னார், அடுத்து என்ன சொன்னார்? இந்திரியங்களுக்கு சொன்னார். யாருக்கு இந்திரிய கட்டுப்பாடு இல்லையோ பிரஜானேன ஆப்னுயாத், அந்த வார்த்தையை சேர்த்துக்கணும். பிரஜானம் எவ்வளவு ஞானம் உள்ளவனாக இருந்தாலும், எவ்வளவு அறிவுள்ளவனாக இருந்தாலும் அவனுக்கு இந்த ஒழுக்கம் இல்லைன்னா அந்த அறிவினால் அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்கின்றார். எந்த பிரயோஜனம்? சப்தஜாலம் மகாரண்யம் சித்த பிரமண காரணம்னு சொல்கிறார். அதெல்லாம் வெறும் சப்த ஜாலங்கள்னு சொல்லிடுவார். மூன்றாவதாக ந அசமாஹிதக, அடுத்து சமாஹிதம், இது மனதிற்கு. முன்னு சாந்தம்னு சொன்னார், அது இந்திரியத்துக்கு. சமாஹித மனசக என்றால் மனமானது எப்பொழுதும் சமநிலையில் இல்லாமல் இருப்பது. ஆச்சாரியர் எழுதியிருக்கிற அநேகாகிர மனா விக்ஷிப்த சித்தாகான்னு. சித்தம் எப்பொழுதும் விக்ஷிப்தம். இந்த சித்தத்திற்கு, மனதிற்கு 5 நிலைகள் உண்டு, நீங்கள் படித்திருப்பீர்கள். ஒன்று மூட மனக, மூட சித்தம். அப்படி சில பேர் எங்கே உட்கார்ந்தாலும் தூங்கிடுவார்கள். ஏதோ சத்சங்கம் நினைக்க வேண்டாம் அப்படின்னு. எங்கே உட்கார்ந்தாலும் தூக்கம் வந்துடும். பஸ்ஸில் உட்காந்தா தூங்கிடுவார்கள், ட்ரெயினில் உட்காந்தா தூங்கிடுவார்கள். அது எங்கே உட்கார்ந்தாலும் தூக்கம் வந்துடும். அது பரவாயில்ல, அதாவது ஏதோ உடல் சோர்வுன்னு சொல்லலாம். உயர்ந்த விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு, அதை கிரகித்து கொள்வதற்கான சக்தி இல்லாமல் போய்விடும். அது ஒரு மூட சித்தம். எவ்வளோ சொன்னாலும் புரியாது. இரண்டாவது என்ன? க்ஷிப்தம். க்ஷிப்தம்னா எங்கெங்கே அலைபாய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சித்தம்.
மூன்றாவதாக இருக்கக்கூடியது விக்ஷிப்தம். எப்பொழுது இந்த சித்தம் மூட க்ஷிப்த விக்ஷிப்தம்னு இருக்கின்றதோ எந்த ஒரு ஆன்மீக சாதனைகளையும் செய்யவே முடியாது, எதையும் படிக்க முடியாது. இந்த மூன்றையும் தாண்டி நான்காவதாக ஏகாகிரம் அப்படின்னா ஒருமுகப்பட வேண்டும். ஒருமுகப்பட்ட சித்தம். சித்தம் எப்பொழுது ஒருமுகப்படுகின்றதோ அப்படி சித்தமானது மனமானது ஒருமுகப்பட்டு விட்டால் அடுத்ததாக ஐந்தாவது ஒரு நிலை இருக்கின்றது, நிருத்தம். நிருத்தம் யோக சேவையான்னு சொல். நிருத்தம்னா என்ன அர்த்தம்? மனதை எங்கே நிறுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அங்கே நம்மால் நிறுத்த முடியும். இப்போ சொல்கிறோமா இல்லையா, மனது நம்மளுடைய சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறதுன்னு சொல்கிறோமா இல்லையா? இப்போ மனம் நம்மை கட்டுப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. அப்புறம் பழக பழக என்னாகும், இடைவிடாத அபியாசத்தினால் மனம் கட்டுப்படும். இல்லைன்னா பகுஷாக்கா அனந்தாச்ச புத்தையோ அவ்வியவசாயினாம். அவ்வியவசாய புத்தி இங்கே அங்கே என்ன அறுது அப்படின்னு அலைபாய்ந்து கொண்டு, அப்படி அலைபாயக்கூடிய மனதினால் ஆன்ம தத்துவத்தை அடைய முடியாது. சரீரம் கட்டுப்பாட்டில் இருக்கணும், இந்திரியங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், மனமானது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். இதெல்லாம் நன்மைக்குத்தானே சொல்கின்றார்கள். ந சமாஹிதக. இன்னொன்று கொஞ்சம் ஆச்சரியமாக சொல்கிறார். நாலாவது விஷயம், நவாபி அசாந்த மனசக. அசமாஹிதகன்னு சொல்லிட்டார் ஏற்கனவே. நவாபி அது மட்டும் இல்லை, அசாந்த மனசக அப்படின்னு சமாஹிதமாக இருப்பது மட்டும். சமாஹிதம்னா ஏகாகிரம். சில நேரத்தில் என்ன சொல்கிறார், மனசு ஏகாகிரமாக இருக்கும். அப்படி ஒருமுகப்பட்ட மனதோடு இருந்து இந்த உலக விஷயங்களில் எவ்வளவோ காரியங்களை செய்பவர்களெல்லாம் இருக்கின்றார்கள். இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒருத்தர் உயர்ந்த விஷயங்களை அடையணும்னா, ஒருத்தர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும்னா கூட சும்மா இல்லை. அதுக்கு கூட என்ன பண்ண, ஒரு ஏகாகிரமான ஒரு சித்தம் இருந்தால்தான் மனதை ஒருமுகப்படுத்த முடியும். அப்படி உலக விஷயங்களில் மனதை ஒருமுகப்படுத்துவர்களால் ஆன்ம விஷயம் என்று வரும் பொழுது, இப்போ அவர்களே இவ்வளோ படிக்கிறார்களே, இவ்வளோ ஒருமுகப்படுத்துபவர்களே கொஞ்சம் உள்ளே திரும்பி பார்க்க சொன்னால், அங்கே ஒருமுகப்படுத்த சொன்னால் அவர்களால் அது செய்ய முடியாது. அங்கே கஷ்டமாயிடும். வெளி விஷயங்களில் அதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம் என்றால், வெளியில் ஏன் அவ்வளோ ஒருமுகப்பாட்டோடு இருக்கின்றார்கள் என்றால், அப்படி ஒருமுகப்பாட்டோடு படித்தால் ஒரு உயர்ந்த விஷயங்கள் அடைந்தால் உலகத்தில் நிறைய சௌரியங்களை எல்லாம் அனுபவிக்கலாம்னு தெரியும், ஒரு உயர்ந்த நிலையை அடையலாம். சிலர் இந்த ஒருமுகப்பட்ட மனதினால் ஏதாவது ஒன்றை அடைய வேண்டும்னு. இப்போ ராவணன் கூட தவம் இருந்தான். ராவணன் மாதிரி ஏகாகிர சித்தம் நமக்கெல்லாம் வந்துடுமா? வந்துட்டால் பரவாயில்ல. ராவணனுக்கு ஒரு மந்திரமே இருக்கின்றது. ராவணனுக்கு ஒரு மந்திரம் உண்டு. என் குருநாதர் அந்த மந்திரம் எனக்கு கொடுத்தார். அப்படி நல்ல சிவபக்தி கிடைக்கும் அந்த மந்திரத்தினாலும். ராவணனுக்கு மந்திரம் அவ்வளோ தவம், எவ்வளோ ஒருமுகப்பட்ட 1000 வருடங்கள் தவம் இருந்தான்னு சொல்கின்றார்கள். கும்பகர்ணனும் 1000 வருடங்கள், 3 பேரும் தவம் இருந்தார்கள். ராட்சசர்கள், விபீஷணனும் தவம் இருந்தான், கும்பகர்ணனும் தவம் இருந்தான், ராவணனும் தவம் இருந்தான். எவ்வளோ பெரிய தவம், அப்படி கடுமையான தவம். எப்படி ஒரு ஏகாகிர சித்தம் இல்லாமல் தவம், அவ்வளவு தவம் செய்த பிறகு பிரம்மதேவர் நேரில் தோன்றின்னு உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்டால் என்ன கேட்டார் அவர்? கடைசியில் ஞானத்தை அவன் வரமாக கேட்டான். யாராலும் நான் கொல்லப்படக்கூடாது, மனிதர்களை தவிர வேறு யாராலும் கொல்லப்படக்கூடாது, உலகங்களுக்கும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும்னு கேட்டான். கடைசியில் அதனாலேயே அழிந்தான். அந்த கும்பகர்ணன் அவ்வளோ தவம் இருந்தவன் கேட்டது நிர்தேவத்துவம்னு கேட்க போனான், நித்ரத்துவம்னு கேட்டான். ஒருமுகப்பட்ட மனம்தான் என்ன விரும்புகின்றது அப்படின்னு விபீஷணனை கேட்டார்கள். விபீஷணா உனக்கு என்ன வேண்டும்? ஆதியம் பரமனுக்கு அன்பும் நல்லறமும் நீதியில் வழாமையும் உயிர்க்கு நேயமும் வேதியர் அருளும் விரும்பி பெற்றனன்னு சொல்கிறான். அவன் கேட்ட பொழுது ஆதியம் பரமனுக்கு அன்பும், எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், இடைவிடாத ஈஸ்வரனிடத்தில் பக்தி இருந்தால் போதும். நல் அறமும், எப்பொழுதும் மனம் அறத்தோடு இருக்க வேண்டும். நீதியில் வழாமையும், கொஞ்சம் கூட நீதி பெறலாமல் இருக்க வேண்டும். மகாபாரதத்திலே ஆதிசேஷன் அவ்வளோ கடுமையான தவம் செய்வான். ஆதிசேஷனுக்கு பிரம்மதேவர் காட்சி கொடுப்பார். இப்படி உடல் இன்னும் குறுகி போய் இவ்வளவு தவம் செய்தாயே, உனக்கு என்ன பலன் வேண்டாம்? எனக்கு ஒன்றும் வேண்டாம். தர்மேமே ரமதாம் புத்திகி தபசீச்ச ஈஸ்வரன்னு சொல்லிடுவான்.
என்னுடைய புத்தியானது எப்பொழுதும் தர்மத்திலேயே திளைக்க இருக்க வேண்டும், தவத்திலேயே இருக்க வேண்டும், எனக்கு ஒரு விஷயமும் வேண்டாம் அப்படி கேட்டிருக்கிறார்கள். ராவணனும் கேட்ட, கும்பகர்ணனும் இருந்தார், விபீஷணனும் இருந்தார். துருவன் ஒரு பெரிய உதாரணம். அவ்வளவு தவம் இருந்து பகவான் காட்சி கொடுத்த பிறகு என்ன கேட்டான் அவன்? எனக்கு துருவ பதம் வேண்டும்னு கேட்டான். அப்புறம் ஐயோ பகவானே பார்த்தப்புறம் துருவ பதம் கேட்டுட்டேன்னு எனக்கு அது வேண்டாம், எனக்கு சாஸ்வதமான ஞானம் வேண்டும்னு நீ அதை நினச்சி தான் என்ன சங்கல்பத்தோடு நீ தவம் செய்தாயோ அந்த சங்கல்பம், அந்த ஆசை நிறைவேறாமல் அடுத்ததற்கு போக முடியாது. See, that is the power of desire. அப்படி ஒரு ஆசை ஏற்கனவே சித்தத்தினுடைய ஆழத்தில் போய்விட்டால் அதை அனுபவிக்காமல் என்ன பண்ண முடியாது, வேறொன்றிற்கு போக முடியாது. அதை தான் இங்கே சொல்கிறார் அப்படி. ஆனால் சில நேரம் மனமெல்லாம் ஒருமுகப்படும் இருந்தாலும் கூட அங்கேயும் என்ன இருக்கிறது? ஞானத்தை தவிர வேறு எதையாவது யோக சித்திகள் கூட இருக்கின்றது. அப்படி சில பேருக்கு அப்படி இடைவிடாத தியானம் பண்ணால் யோக சித்திகள் வரும் சொல்கிறார்கள். அதெல்லாம் கூட அதிலெல்லாம் கூட இப்போ நச்சிகேதனை பாருங்கள், எதுவுமே வேண்டான்ட்டானு. எதுவுமே கேட்கறதுக்கு முன்னாடியே வேண்டாம், கேட்டு அப்புறம் அது காதில் விழறதை விட கேட்கறதுக்கு முன்னாடியே வேண்டாம்னு சொல்லிட்டால் அப்படி. ஆனால் ந சாந்த மனசோவா, இவர்கள் யாராலும் பிரஜானேன ஆப்னுயாத், எவ்வளோ உயர்ந்த ஞானம் இருந்தாலும் கூட இவர்களால் அடைய முடியாது. இப்படியெல்லாம் சொன்னப்புறம் யாரால் அடைய முடியும்? இப்படி இவ்வளோ இதோட மந்திரம் நின்றுடுறது. ஆனால் கடைசியில் இதற்கு ஆச்சாரியர் பாஷ்யம் எழுதும்போது அவர் அழகாக எழுதியிருக்கிறார், யாரால் அடைய முடியும்னு எழுதியிருக்கிறார். அவர் சொல்கிறார், எஸ்து துஷ்சரித்தாத் விரதக, யார் ஒருவன் இந்த தீய நடத்தையிலிருந்து விலகி இருக்கின்றான். இந்திரிய லோலாச்ச, இந்திரியங்களை கட்டுப்படுத்தி மனதையெல்லாம் கட்டுப்படுத்தி கடைசியில் சொல்கிறார், ஆச்சாரியவான் புருஷோ வேத. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் காட்டிலும் மன ஒருமுகப்பாடு இருக்கலாம், இந்திரிய கட்டுப்பாடு எல்லாம் இருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல குருநாதர் கிடைக்கலன்னா அப்படி இதெல்லாம் இருந்து நமக்கு வழி நடத்துவதற்கு ஒரு நல்ல குருநாதர் இருந்தால், ஆச்சாரியவான் புருஷக பிரஜானேன யதோக்தம் ஆத்மானம் பிராப்னோதி, அவர்கள் இந்த ஆன்ம தத்துவத்தை அடைந்து விடுகின்றார்கள். புரியுறது இல்லையா உங்களுக்கு? அப்போ இந்த ஆன்ம தத்துவத்தை அறிந்தவனுடைய பெருமை என்ன? அவனுடைய பெருமையை சொல்லணுமா இல்லையா? இப்படியெல்லாம் இந்த தத்துவத்தை அறிந்தவர்களுடைய பெருமை, ஆன்ம தத்துவத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடியது இந்த வள்ளியினுடைய கடைசி ஸ்லோகம், 25வது ஸ்லோகம். ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்லோகம் இது, ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் கூட, ரொம்ப நுட்பமான ஸ்லோகங்கள். நீங்கள் இதே வள்ளியில் 14வது ஸ்லோகத்தில் 14வது ஸ்லோகம் பார்த்தோம். அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்யத்ர அஸ்மாத் கிருதாத் கிருதாத். நச்சிகேதன் கேட்கும் பொழுதே எனக்கு போதும், தர்ம அதர்மங்களெல்லாம் நிறைய கேட்டு எனக்கு புளிச்சு போயிடுதுங்கிற 14வது மந்திரம் பாருங்கள். அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத், எது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் வேறாக இருக்கின்றது. அப்படி அந்யத்ர அஸ்மாத் கிருதாத் அக்ருதாத், காரண காரியங்களுக்கெல்லாம் விலட்சணமாக இருக்கின்றதோ, காரண காரியங்களை தாண்டி இருக்கின்றதோ. அந்யத்ர பூதாச்ச பவ்யாச்ச, எது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கின்றது. எத் தத் பஷ்யசி வத, எந்த ஒன்றை நீ அறிந்திருக்கின்றாயோ அதை எனக்கு கூறுன்னு, இது மறந்துடக்கூடாது. அப்படி அதற்கு பதில் இங்கே சொல்கிறார். அப்படி அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத் அந்யத்ர அஸ்மாத் கிருதாத் அக்ருதாத்திற்கு விளக்கம் சொல்கின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் இது. ஏன்னா கடைசி வரைக்கும் எங்கேயுமே நச்சிகேதன் கேட்டதுக்கு யமதர்மராஜன் பதிலே சொல்லலையேன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு இன்னும் கேட்டால் தர்ம அதர்மங்களுக்கு அப்பாற்பட்டது, காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டதுன்னு நச்சிகேதன் கேட்டான். யமதர்மராஜருக்கு பதில் தெரியல போல இருக்கு, அவர் பதிலே சொல்லலை. ரொம்ப சூக்ஷ்மமாக சொல்லியிருக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அவனுடைய எல்லா கேள்விகளுக்கும் இந்த ஆத்ம ஞானத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடிய பதிலாக இருக்கக்கூடியது இந்த ஸ்லோகம். அப்படி அதை ரொம்ப கவனமாக படித்தால் நமக்கு தெரியும். இந்த ஸ்லோகம் பாருங்கள், 25வது பாருங்கள். யஸ்ய பிரம்ம ச க்ஷத்ரம் ச உபே பவத ஓதனஹ மிருத்யோர் யஸ்யோபசேச்சனம் க இத்தா வேத யத்ர சஹ. ரொம்ப அழகான மந்திரம். கஹ, கஹன்னா யார், இத்தா ரொம்ப அழகான வார்த்தை. இத்தான இத்தம்
இத்தம்னா இந்த ஆன்ம தத்துவத்தினுடைய பெருமை இன்னது, அதை உள்ளபடி ஆன்மாவுடைய லட்சணத்தை இத்தம்னா உள்ளபடி நேரடியாக இத்தம். வேத வேதன விஜானாதி கா இத்தா வேத. இந்த ஆன்ம தத்துவத்தை அறிந்தவர்கள் யார் இருக்கின்றார்கள்? எத்திர சக, சக என்றால் அந்த ஆத்ம தத்துவம், சகன்னா ஆத்ம தத்துவம். எத்திர அது எத்தகையது, இந்த ஆன்ம தத்துவம் எத்தகையது என்று உள்ளபடி அறிந்தவர் யாருளர் இவ்வுலகில் அப்படின்னு. அப்போ சொல்றார் அவரே, தகுதி உள்ளவர்களுக்கு இந்த ஆன்ம தத்துவம் தெரிகின்றது, தகுதி இல்லாதவர்களுக்கு இந்த ஆன்ம தத்துவம் தெரிவது இல்லை. பிராகிருத புத்தியாக இருந்தால் க இத்தா வேத எத்திர சக, அவர்களுக்கு இந்த ஆன்ம தத்துவம் இப்படி ஆன்மான்னு ஒன்று இருக்கின்றது, இந்த செய்தி கூட எத்தனை பேர் காதிலே விழாது. எத்தனை பேர் காதிலே இது விழருது அப்படின்னு. சுவாமிஜி விவேகானந்தர் அழகாக சொல்றார், ஈவன் தி மெசேஜ் ஆஃப் ரியலைசேஷன் doesn't reach so many years சொல்றார். எத்தனையோ பேருடைய காதுகளுக்கு ஆன்ம விடுதலை இருக்கின்றதுன்னு ஒரு செய்தி எட்டக்கூட எட்டாதுன்னு சொல்றார். அப்படிப்பட்ட காதுகள். ஆனால் அதே சம்ஸ்கிருதமான மனமாக இருந்தால் அவனை போல் இந்த ஆன்ம தத்துவத்தை உலகில் அறிந்தவர்கள் யார் இருக்கின்றார்கள் அப்படியே மாற்றி சொல்லிடலாம். ஏன்னா இல்லைன்னா தகுதி இல்லாதவனுக்கு இந்த ஆன்ம தத்துவம் எத்தகையதுன்னு எவ்வாறு அவனால் அறிய முடியும்? ஆனால் தகுதி இருப்பவனுக்கு இந்த ஆன்ம தத்துவம் எவ்வாறுங்கிறது அவனை போல் அறிந்தவர்கள் யார் இருக்கின்றார். அப்போ ரெண்டு பேரே சொல்கிறாரா இல்லையா, தகுதி உடையவர்கள், தகுதி இல்லாதவர்கள். அப்போ அந்த ஆன்ம தத்துவத்தினுடைய பெருமை என்ன? எஸ்ய, எஸ்யன்னா டு தட் ஆத்மா, அந்த ஆத்மாவிற்கு. அது ஆறாம் வேற்றுமை உருவா இருக்கு. அந்த ஆன்மாவிற்கு இல்லது அந்த ஆன்ம தத்துவத்தை உணர்ந்தவர்களுக்கு. ரெண்டு வேறு இல்லையே, ஆத்மா வேறு, ஆத்மாவை உணர்ந்தவர்கள் ரெண்டு வேறு இல்லையே. அதனால எஸ்யன்னா அந்த ஆன்ம தத்துவத்திற்கு, ஆன்மாவை உணர்ந்தவர்களுக்கு. பிரம்ம க்ஷத்ரம் ரெண்டு வார்த்தை. எப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சக்திகளும் இந்த இரண்டிற்கு முன்பு மண்டியிட வேண்டும். இதுதான் உலகத்தில் மிகப்பெரிய சக்தியாக சொல்லப்படுகின்றது. இந்த ரெண்டு தான். ஈவன் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த முழு உலகமும் எது தாங்கி கொண்டிருக்கின்றது? இந்த ரெண்டு சக்தி. இந்த ரெண்டு சக்தி இல்லைன்னா நோ டெவலப்மெண்ட் இஸ் பாசிபிள். ஈவன் ஃபார் வேர்ல்ட்லி டெவலப்மெண்ட். ஒன்று என்ன? பிரம்ம, என்ன பிரம்ம சக்தி. இங்கே பிரம்மம் அப்படின்னா திங்கிங் பவர், அப்படி சிந்திக்கக்கூடிய திறன். அப்படி இன்னும் சில நேரம் யார்கிட்டயாவது ஏதாவது கொஞ்சம் யோசிங்கன்னு சொன்னால், நீங்கள் யோசிங்க, இந்த போயிட்டு வந்துடுறேன் பார்கள். சிந்திக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி டு திங்க் வெரி டீப், அப்படி ஆழ சிந்திப்பது. பிரம்ம என்றால் தி பவர் டு திங்க். அப்படி சிந்தா சக்தி, ஞான சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா? இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி. வெறும் இச்சாசக்தி மட்டும் இருந்தால் போராது. மனிதர்களுடைய இச்சைகளுக்கு பின்னாடியில் என்ன இருக்குன்னா, ஒன்று ஞான சக்தி இருக்க வேண்டும், ஒன்று கிரியாசக்தி இருக்க வேண்டும். இப்போ பாருங்கள், உலகத்தில் இந்த விஞ்ஞானம் இவ்வளோ வளர்ந்து இருக்கின்றது என்றால் அந்த வளர்ச்சிக்கு பின்பு என்ன இருக்கின்றது? ரெண்டே சக்தி தான். எந்த உலகத்திற்கு இந்த இரண்டு சக்திகளும் இருக்கின்றதோ அந்த உலகம் எவராலும் ஜெயிக்க முடியாது. ஒன்று பிரம்மம், பிரம்ம சக்தி என்றால் ஞான சக்தி. ரெண்டாவது என்ன? க்ஷத்ரம். க்ஷத்ரம் என்றால் கிரியாசக்தி, இன்னும் செயல்படுத்தக்கூடிய திறன். கீதையினுடைய கடைசி ஸ்லோகம் என்ன? எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணக எத்திர பார்த்தோ தனுர்தரகன் சொல்கிறோமா இல்லையா? அங்கே யோகேஸ்வரன்கிறது ஞானசக்தி. அர்ஜுனன்கிறது யார்? அர்ஜுனன்கிறது கிரியாசக்தி. இந்த ரெண்டு ஞானசக்தியும் கிரியாசக்தியும் சேர்ந்தால் என்ன பண்ண முடியும்? யாராலும் வெல்லவே முடியாது. அப்போ ஆத்மாவினுடைய சக்தி என்ன? ஆத்மாவினிடத்தில் இந்த இரண்டும் மண்டியிடுகின்றதாம். அப்படி சொல்ற இந்த ஆன்ம ஞானத்தை அறிந்தவனுக்கு பிரம்ம க்ஷத்ரம் ச உபே, இந்த இரண்டு சக்திகளும் ஓதனக பவத்தக. ஓதனம்னா என்ன அர்த்தம்? இட் பிகம்ஸ் டெய்லி ஃபுட். டெய்லி அவருக்கு அதுதான் உணவு. என்ன அழகாக சொல்றாரு பாருங்க. இது ஆன்மாவிற்கு நாம் போடுற படையல், ஆன்ம படையல். படையல் போடுறோமா இல்லையா சுவாமிக்கெல்லாம்? அப்படி அதே மாதிரி ஒரு ஞானிக்கு எது உணவு? வாட் டஸ் ஹி ரியலி கன்சியூம்?
அந்த ஓதனம்னு சொன்னதனுடைய அர்த்தம் பாருங்க. முதலில் உணவு வெளியில் இருக்கின்றது, அதை உட்கொண்டோம்னா என்ன ஆகிடும்? உட்கொண்ட பிறகு அது நம்மோடு ஒன்றாகி விடுகின்றது. தென் த ஃபுட் இஸ் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூ. அதே மாதிரி பிரம்மத்தை அறிந்தவர்களுக்கு இந்த இச்சை ஞான சக்தியோ அல்லது கிரியா சக்தியோ அவர்களுக்கு வேறாக இல்லை. அவர்களே ஞான சக்தியாகவும் கிரியா சக்தியாகவும் இருக்கின்றார்கள். தே ஹவ் ஜஸ்ட் சேவ். ஒரு வார்த்தை சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு, தட் இஸ் த பவர் ஆஃப் அ ஞானி. ஒரு ஞானியினுடைய லட்சணம் அது. அதனால தான் என்ன சொல்றாரு, அதை அவர்கள் அதை தொட்டுக்கிற மாதிரி. என்ன ஓதனக, ஓதனா இதுதான் அவருக்கு சாப்பாடு. சரி, ஏதாவது தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கிறதா நம்ம கேட்போம்ல, கடைசியில் என்ன இலையில் வச்சாலும் கேட்போம், தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது இருக்குன்னா ஊறுகாய் அப்படி. சரி, ஞானிக்கு எது ஊறுகாய் அப்படின்னு இன்னும் அழகு பாருங்க. மிருத்யு எஸ்ய உபசேச்சனம். எவனுக்கு மரணம் ஊறுகாயோ அப்படின்னு. மரணம் ஊறுகாய். இந்த வார்த்தையை கேட்டாலே பயப்படுறோம் நம்ம. மரணமே மரணத்தை கண்டு அஞ்சுகின்றது அப்படின்னு. See, even death fears about death. மரணத்திற்கே மரணத்தை பற்றிய பயம் உண்டு. அப்படி ஞானிக்கு என்ன கிடையாது அப்படி, அவனுக்கு மரணத்தை பற்றி ஒரு பயமும் கிடையாது அப்படி. ஏன்னா அவனுக்கு தெரியும் அப்படி தனக்கு என்ன கிடையாது அப்படி, எந்த ஒரு மரணமும் இல்லைன்னு. ஏன்னா மனிதர்களுக்கு பெரிய பயமே மரணத்தை பற்றிய பயம் அப்படி. எல்லாருக்கும் தெரியும் ஒரு நாள் மரணம் வரப்போகுது, ஆனால் எப்படி வரப்போகிறதுன்னு ஒரு பயம் அப்படி, எப்படி போவோமோன்னு பயம். எப்போ பார்த்தாலும் மரணத்தை பற்றி நமக்கு ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஏன் பயப்படணும்? மரணம் வை மானுஷோ பாவகன்னு சொல்கிறது மகாபாரதமே. மனிதர்களுக்கு இந்த மரணம்ங்கிறது ஒரு மானுஷ பாவம். ஆனால் மனிதனுக்கு மடிய தேவையில்லை. இந்த உடல் வேணால் மடியலாம். என்ன மிருத்யு எஸ்ய உபசேச்சனம், மரணம் எவனுக்கு ஊறுகாய். இது சொல்கிறது யார்? இது சொல்கிறது யார்? கீதையில் சொல்ற மிருத்யு சர்வகரஸ்சாகம், எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியதும். இதை யம தர்மராஜனே சொல்கிறார் அப்படி. அப்போ அவரே மண்டிட்டு சொல்கிறாரா இல்லையா? அவரே இப்போ நச்சிகேதன் அப்படி இருக்கிறான், அப்படி இருக்கிறான். யம தர்மராஜனே சொல்கிறார் மிருத்யு எஸ்ய உபசேச்சனம், மரணம் எவனுக்கு ஊறுகாயோ அப்படி. அப்போ இந்த மூணு, ஒன்று பிரம்ம, க்ஷத்ர, மிருத்யு, இந்த மூணு தான் என்ன வருது? இந்த மூணு ஆல் த டைம் கன்சியூம்டு. அதனால தான் ஞானிக்கு மிருத்யுஞ்சயன்னே பெயர். அப்படி மரணத்தை வென்றவன்னே பெயர். ஏதோ சிவனுக்கு மட்டும் இல்லை அப்படி. அதனால தான் ஞானியை தீரர்கள்னு சொல்கிறோம். ஞானிக்கு தீரன்னு பெயர். ஏன்னா அவர்களுக்கு மரணத்தை குறித்து என்ன இல்லை, எதுவும் கிடையாது. மரணத்தை பற்றி எந்த ஒரு பயமும் கிடையாது. சுவாமி சின்மயானந்த சுவாமிகளுடைய குருநாதரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிற தப்போவன் மகாராஜ் அப்படி. அவருக்கு இந்த உபநிடதம் ரொம்ப பிடிக்கும் அப்படி. ஹி ஹேட்டட் ஆல் ஆஸ்டன்டேஷன்ஸ் அப்படி. எந்த பகட்டு எதுவுமே இல்லாமல் அப்படி ஒரு சின்ன, அவர் இருந்த இடம் ஆரம்ப காலத்தில் இன்னும் இருக்குது. உத்தரகாஷி சென்றீர்கள்னா பார்க்கலாம். ஹி லிவ்ட் இன் அ ஸ்மால் மட் பிளாஸ்டர் குட்டியா அப்படி சின்ன இடத்துல வாழ்ந்தார். மகாஜானி அப்படி. அவரிடத்துல படிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அவ்வளோ பரீட்சை பண்ணார் சுவாமிஜியை இதெல்லாம் சொல்லி கொடுப்பதற்கு பதிலாக. கடைசியில் அவருக்கு உடல் சரியில்லாமல் போகும்போது சுவாமிஜி போய் ரொம்ப கேட்டார் அப்படி, நீங்கள் டெல்லிக்கு வந்துடுங்க, உங்களை டெல்லியில் கூப்பிட்டுட்டு போய் நான் ஹாஸ்பிட்டலெல்லாம் சேர்றேன். சுவாமிஜி சிரிச்சே ஏன் டெல்லியில் யமன் வரமாட்டாரான்னு கேட்டார். ஏன்னா டெல்லியில் யமன் வரமாட்டாரான்னு கேட்டார் அப்படி. ஏன்னா இந்த சரீரம் எங்கே போனால் என்ன, அது ஆச்சாரியரே சொல்கிறார், காஷியாம்வார், அது காஷியில் போனால் என்ன, எங்கே போனால் என்ன, அது உத்தராயணத்தில் போனால் என்ன, தட்சிணாயணத்தில் போனாலும் மரணத்தை பற்றி என்ன சிந்தனை அப்படி. ஒன்று மிருத்யு எஸ்ய உபசேச்சனம். இதெல்லாம் கேட்டப்புறம் நமக்கு மரணத்தை பற்றி பயப்படவே கூடாது, பயமே இருக்கக்கூடாது. ஆக்சுவலி இந்த மந்திரம் கேட்டாலே யம தர்மராஜனுடைய அனுகிரகம் வந்துடும். ஏன்னா அவரே சொல்கிறார் மிருத்யுகே எஸ்ய உபசேஷம். ஆச்சரியம். கா இத்தா வேத எத்திர சக அப்படின்னு. இத்தம் ஏவ, இப்படிப்பட்ட அந்த பிரம்ம தத்துவத்தை அப்படின்னு யார் அறிவார்கள் அப்படின்னு. இந்த சாதனைகள் இல்லாதவர்களால் அதை சாதன ரகிதாக ந விஜானாத்தி, சாதனை இல்லாதவர்களால் அறிய முடியாது. சாதனை யுக்தாக எல்லா சாதனைகளும் இருப்பவர்கள் இதை அறிகின்றார்கள்.
இப்போ இதில் அந்நியத்திர தர்மாத் அந்நியத்திர அதர்மார்க்கு இதற்கு என்ன சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிரம்மம் க்ஷத்திரன்னு 2 சக்திகள் இருக்கிறதா இல்லையா? உபே பவதி ஓதனகன்னா அது அவனுக்கு உணவாகின்றதுன்னு சொல்ற. இந்த ஞான சக்தியும் கிரியாசக்தியும் தர்மம் இல்லாமல் வராது. அதனால் என்ன இருக்கிறது? அது தர்மத்தை குறிக்கின்றது. பிரம்ம க்ஷத்ர இந்த ரெண்டும் என்ன ஆகுது? தர்மத்தை குறிக்கின்றது. இப்போ இதில் சொல்லும்பொழுது உபே பவதி ஓதனக அப்படின்னு, யார் ஒருவனுக்கு இந்த தர்மமே உணவாகி விட்டதுமே he has already consumed தர்மம் அப்படின்னு என்ன அர்த்தம்? he has gone beyond தர்மம், தர்மத்திற்கு அப்பார் சென்று விட்டான்னு அர்த்தம். இல்லைன்னா தர்மத்தை தாண்டாமல் என்ன பண்ண முடியாது? தர்மத்தையே உணவாக உட்கொள்ள முடியாது. ஸோ he has already transcended தர்மா. ஏன்னா எல்லா தர்மங்களும் பிரம்மமாக இருக்கட்டும் க்ஷத்திரமாக இருக்கட்டும், வர்ணங்களில் கூட சொல்கிறோம் பிரம்ம வர்ணம் க்ஷத்திர வர்ணங்கள்லாம். இப்போ நம்ம வர்ணத்திற்கே போகலை, அது இல்லை. எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கடைசியில் என்ன இருக்குது? அது எல்லாம் எதற்கு முன் மண்டியிடுகின்றது அப்படின்னா, அந்த பிரம்மத்திற்கு முன்பு ஞானத்திற்கு முன்பு எவ்வளோ பெரிய சக்திகளாக இருந்தாலும் அது அதற்குள் அடக்கம். பிரம்மம் அதற்கு அப்பாற்பட்டது. அதனால் அது பிரம்மசக்திக்கும் அப்பாற்பட்டது, க்ஷத்திர சக்திக்கும் அப்பாற்பட்டது. அந்நியத்திர தர்மாத் வந்துடுதா? அது அந்நியத்திர தர்மாத் வந்தாச்சா? சரி, அந்நியத்திர அதர்மாத்னு என்ன? அடுத்த மிருத்யுன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? மிருத்யு யாருக்கு? தர்மத்தோடு இருப்பவனே மரணம் ஒன்றும் செய்யாது. அப்போ யார் ஒருவன் தர்மத்தில் இல்லையோ அவன்தான் மரணத்தை கண்டு பயப்பட வேண்டும். பயப்பட வேண்டுமா இல்லையா? தர்மத்தோடு இருப்பவனுக்கு மரணத்தை பற்றி பயப்பட வேண்டாம். மரணதேவன் பயப்படவர், இப்படி ஜாகிரதையாக கூட்டிகிட்டு போனமேன்னு. தர்மத்தோடு இருந்தோன்னா ஏன்னா ரொம்ப மரியாதையாக கூட்டிகிட்டு போனவேன்னு அவர் தான் பயப்படணும். சில நேரம் அவரே வரணும், மற்றவர்களும் அவர் வரமாட்டாராம். ரொம்ப தர்மமானவராக இருந்தால் அவரே வரணும். இந்த சாவித்திரி கேட்பார், எப்போவும் நீ வேற யாராவது தான் அனுப்புவேன், என்ன சத்தியவானுக்கு நீயே வந்து நிற்கிறேன்னு. அது உன்னுடைய தவத்தினுடைய பெருமைன்னு சொல்லுவான். நீ அவ்வளோ தவம் செய்ததால் நானே வர வேண்டியதாக இருக்கு. ஆனாலும் சாதாரணமாக மிருத்யு யாரை, இந்த மிருத்யுவை பற்றி மகாபாரத்தில் ஒரு கதையே இருக்கின்றது. ரொம்ப அழகான கதைகள் உண்டு. மரணம் கொண்டு யாருக்கு பயம் கிடையாது? ஞானிக்கு என்ன கிடையாது? ஞானிக்கு மரணத்தை பற்றி பயமே கிடையாது. அதனால மரணம்ங்கிற சொல் அதர்மத்தை குறிக்கின்றது. அதர்மத்தில் இருப்பவன் தான் மரணத்தை குறித்து பயப்பட வேண்டும். தர்மத்தில் இருப்பவன் கிடையாது. இவனுக்கு மரணமே ஊறுகா என்பதால் தர்மத்தை மட்டுமில்லை எல்லா அதர்மங்களையும் தாண்டி விட்டான். உண்மையா இல்லையாது? ஸோ அந்நியத்திர தர்மாத் அந்நியத்திர அதர்மாத் முடிஞ்சு போச்சு. ஏன்னா இது ரெண்டு, பிரம்ம க்ஷத்திரம் தர்ம, மிருத்யுங்கிறது அதர்மம். ஆனால் அவனுக்கு மரணமும் கிடையாது, எதுவும் கிடையாது. அந்நியத்திர தர்மாத் அந்நியத்திர அதர்மாத். அப்புறம் அந்நியத்திர அஸ்மாத் கிருத்தாத் அக்ருத்தாத், காரண காரியங்கள். அப்படி இந்த உலகத்தில் பிரம்மமாக இருக்கட்டும் க்ஷத்திரமாக இருக்கட்டும் மிருத்யுவாக இருக்கட்டும் இது எல்லாமே காரியங்கள் தான். திருப்பி இதெல்லாம் என்ன ஆகுது? மற்ற தேவதைகளுக்கு இது காரணங்களாக இருக்கின்றது, மற்ற சக்திகளுக்கு இவை காரணமாக இருக்கின்றது. இப்படி ஒன்றுக்கொன்று அதுவே காரியமாகவும் அதுவே காரணமாகவும் இருக்கின்றது. ஆனால் பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் அவர்கள் இதையெல்லாம் தாண்டி விட்டதால் எல்லா காரணம் காரியங்களையும் தாண்டி விட்டார்கள். மிருத்யுனா இன்னொரு அர்த்தம் என்ன? மிருத்யு இஸ் டைம், காலக, காலோஸ்மி லோகன்னு சொல்கிறார் இல்லையா? ஸோ மிருத்யுனாலே டைம். எஸ்ஏக மிருத்யு உபசேச்சனம்னு என்ன? யாருக்கு மரணம் ஊறுகாயனோ, யார் ஒருவன் காலத்தை வென்று விட்டானோ, பூதாச்ச பவ்யாச்ச. கரெக்டாக வர்றது அவங்களுக்கு அந்த கேட்ட கேள்விக்கெல்லாம் நேரடியாக பதில் இருக்காது. உபநிடதங்கள் நேரடியாக நீ கடைசி வரைக்கும் தேடி தேடி பார்த்தா எப்படி தெரியும்? எங்கேயுமே சொல்லலையே அந்நியத்திர தர்மாத் அந்நியத்திர அதர்மாத் கிருதாத், எங்கேயும் சொல்லலையேன்னு இதுதான் அர்த்தம். இப்படி தர்ம அதர்மங்கள், காரண காரியங்கள், கடந்த காலம் எதிர்காலம் இது எல்லாவற்றையும் கடந்து சென்ற அந்த ஞானத்தினுடைய பெருமையை, அதை நல்ல தகுதியுள்ளவனை தவிர காயித்தா வேத எத்திர சக, ஆச்சரியமாக உபநிடதமே சொல்கின்றது. அதனுடைய பெருமையை உள்ளபடி அறிந்தவர் எவர், இவரை தவிர அறிந்தவர் எவர் அப்படின்னு சொல்லி இந்த அற்புதமான மந்திரத்தோடு இந்த வள்ளி, இந்த முதல் அத்தியாயத்தினுடைய 2வது வள்ளி நிறைவு பெறுகின்றது. சரி, இது முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக உபனிஷத் முடிஞ்சாச்சு. அந்நியத்திர தர்மாத் அந்நியத்திர அதர்மாத் முடிஞ்சாச்சு.
பட் அந்த உபநிடதத்திற்கு ரிஷிகளுக்கு ஒரு கருணை உண்டு அப்படின்னு. ஏன்னா உபநிடத ஸ்லோகம் முடிஞ்சது, நாம் என்ன முடியலையே, என்ன இருக்கோமே, நம்மளுடைய அகங்காரம் முடியலையே அப்படின்னு, நம்மளுடைய அஜ்ஞானம் இன்னும் போகலையே அப்படி. அதனால் இந்த உபநிடதம் திரும்பவும் ருதம் பிபந்தோ சுக்ருதஸ்ய லோகேங்கிற அந்த மந்திரத்தோடு ஆரம்பிக்கிறது. இதுக்கு ஆச்சாரியார் ரொம்ப அழகான ஒரு அறிமுகம் கொடுத்துருப்பார் அப்படி. சரி, இதுதான் முடிஞ்சு போச்சு, பிரம்மத்தினுடைய பெருமையெல்லாம் தெரிந்து விட்டோமே, இது ஏன் அப்புறம் அடுத்து ருதம் பிபந்தோ சுக்ருதஸ்ய லோகேன்னு? இது ரொம்ப அழகான மந்திரம், இது கூட அது நாளைக்கு விளக்கமாக பார்ப்போம். ஸோ இந்த மந்திரத்தினுடைய பெருமை என்ன என்று சொல்லும் பொழுது ஆச்சாரியார் சொல்கிறார், இதே அத்தியாயத்தில் நீங்கள் 4வது மந்திரம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதே 2வது வள்ளியில் 4வது மந்திரம் என்ன மந்திரம்? தூரமேதே விபரீதே விஷூச்சி அவித்யா யாச்ச வித்யேதி ஞாத்தா. இப்படி ஒரு மந்திரம் இருக்கா? தூரமேத்தே அப்படி, இந்த ரெண்டும் ஒன்றுக்கொன்று தூரமாக இருக்கின்ற சம்பந்தமே இல்லை. அப்படி தூரமேத்தே, தேர் ஃபார் அப்பார்ட். விபரீதே அப்படி, ஒன்றுக்கொன்று விபரீதமானது கூட, விரோதமானது கூட. விஷூச்சி, இந்த இரண்டும் வெவ்வேறு பாதைகளை மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடியது. 2 இருக்கு. இந்த ரெண்டும் முற்றிலும் வேறானது, முரண்பாடானது. இந்த இரண்டினுடைய மார்க்கங்களும் வேறு. அப்படி அது என்ன அப்படின்னா, ஒன்று வித்தை, இன்னொன்று அவித்தை. அப்படி வித்யாச்ச அவித்யாச்ச, ரெண்டு விரோதமானது இல்லையா? இருளும் ஒளியும் மாதிரி. அப்படி ரெண்டும் ஒன்றுக்கொன்று விரோதம், முற்றிலும் மாறானது. வித்தையை, ஞானத்தை பின்பற்றுபவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன் வேறு, அஞ்ஞானத்தை பின்பற்றுபவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன் வேறு. இரண்டும் என்ன கிடையாது? ஒரே பலன் கிடையாது. இந்த இரண்டும் வெவ்வேறு பலன்களை கொடுக்கக்கூடியது. அதான் இங்கே சொல்கிறார். அது இது வரைக்கும் இன்னும் அது சொன்னோம், வித்யா அவித்யான்னு சொன்னோம், வெவ்வேறு பலன்கள்னு சொன்னோம். ஆனால் அது என்ன பலன்களை எல்லாம் கொடுக்கப்படுகின்றதுங்கிறது, இதுதான் இந்த உபநிடதத்தினுடைய மைய கருத்துன்னு சொல்கிறார் ஆச்சாரியார். சொல்லும் பொழுது தி சென்ட்ரல் தீம் ஆஃப் தி என்டையர் உபனிஷத் இஸ் ஒன்லி திஸ். இந்த வித்தையும் அவித்யையும் தான், இந்த இரண்டும் வெவ்வேறு பலன்களை உடையது. இதுதான் இந்த கட்டோபநிடதத்தினுடைய மைய கருத்து. இது ஏற்கனவே 4வது மந்திரத்தில் நச்சிகேதனுக்கு இது உபதேசிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் எங்கே போயிட்டார்? தகுதி அப்படி போயிட்டாரே தவிர இந்த வித்யா அவித்யா இதனுடைய பலன்களை எல்லாம் இன்னும் தெளிவாக முழுமையாக விளக்கவில்லை. அதனால் இன் ஆர்டர் டு எலாபரேட் திஸ், இந்த அவித்யையும் அஜ்ஞானத்தையும் ஞானத்தையும் விளக்க வேண்டும் என்பதற்காக ஒரு உருவகத்துடன், ரத கல்பனா ரூபகம்னு சொல்வார். ஒரு ரதத்தை எடுத்துக்கொண்டு அப்படி அழகாக ஒரு உருவகம் செய்து கொண்டு என்ன பண்ணுறார் அப்படின்னு, ஒரு உருவகம் செய்து கொண்டு இந்த வித்தை அவித்தை இந்த இரண்டையும் என்ன செய்கின்றார்கள்? இந்த இரண்டையும் விளக்குகின்றார்கள். ஸோ தட் இதனால் என்ன தெரியும் அப்படின்னு, அடைய வேண்டியவனுக்கு தான் அடைய வேண்டிய லட்சியம் எது என்று தெரியும். ஸோ 2 இருக்குது. ஒன்று பிராப்த்ரு மீன்ஸ் தி அட்டைனர், அடைய வேண்டியவர்னு ஒருத்தர் இருக்கார். 2வது பிராப்ய அப்படின்னா அடைய வேண்டியதுன்னு ஒன்று இருக்கின்றது. கந்தவ்யம் அடைய வேண்டியது. அப்போ மனிதர்கள் அடைய வேண்டியது எதை அடைய வேண்டும், எந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும், எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், அதை விளக்க வேண்டுமா இல்லையா? அதை விளக்க வேண்டும் என்பதற்காக இந்த முதல் மந்திரமே ரொம்ப அழகான மந்திரம் இது. ஆனால் இது கொஞ்சம் விளக்கம் தேவைப்படும். அதனால் இப்போ ஆரம்பிக்கிறேன். இந்த மந்திரத்தை படிப்போம், இதனுடைய விளக்கத்தை நாளைக்கு பார்ப்போம். ருதம் பிபந்தோ சுக்ருதஸ்ய லோகே குஹாம் பிரவிஷ்டோ பரமே பரார்தே சாயா தபோ பிரம்ம விதோ வதந்தி பஞ்சாக்னயோ ஏ ச த்ரிணாச்சிகேதாக. ரொம்ப நல்ல மந்திரம். ஸோ ருதம் பிபந்தோ, இந்த பிபந்தோங்கிறதே சமஸ்கிருதத்தில் டியூவல் கேஸ், அது இருமை. அது பிபந்தோ அருந்துகின்றார்கள். யார் அருந்துகின்றார்கள்னாலே 2 அர்த்தம். 2 பேரை எடுத்தார். இருவர் அருந்துகின்றனர். 2 people drink together. 2 பேர் சேர்ந்து அருந்துகின்றார்கள். எதை அருந்துகின்றார்கள்? சத்தியம் பிபந்தோ.
எவ்வளோ நல்லவர்கள் பாருங்கள். இருவரும் சேர்ந்து சத்தியத்தை பருகுகின்றார்கள். தே ட்ரிங்க் ட்ரூத். சத்தியம்னா என்னன்னு பாரு. அது எப்படிப்பட்ட சத்தியம்? சுக்ருதஸ்ய சத்தியம் இல்லைன்னா சுக்ருதஸ்ய ருத்தம். ருத்தம்னா சத்தியம், அந்த ருத்தம்னு இருக்கு அங்கே, நான் சத்தியம்னு சொன்னேன். சுக்ருதஸ்ய ருத்தம் அப்படி. சுக்ருதம்னா என்ன அர்த்தம்? நன்றாக செய்யப்பட்ட ஒரு காரியம், ஒரு கர்மத்தினுடைய பலனை இருவர்கள் அருந்துகின்றார்கள். எங்கே? லோகே, இந்த உலகத்தில். எந்த இடத்திலிருந்து அருந்துகின்றார்கள்? யாரும் பார்க்கவே முடியாதான் அப்படி. எல்லாரும் எதற்கையும் குடிக்கிறது இல்லையா அப்படின்னு. குஹாம் பிரதிவிஷ்டோ அப்படி. தேவ் என்டர்ட் இன்டு தி கேவ். ஒரு குகைக்குள் நுழைந்து அங்கே என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் செய்த கர்மத்தினுடைய பலனை இருவரும் அருந்துகின்றார்கள். ஆக்சுவலாக பாவம் குடிக்கிறதுனோ ஒருத்தர் தான், இன்னொருத்தருக்கும் கெட்ட பேர். ஏன்னா சவகாச தோஷம்னு அர்த்தம். அது யாராவது சொல்கிறார் குஹாம் பிரவிஷ்ட. அது எப்படிப்பட்ட குகை? அதுதான் நீங்கள் வெளியில் இருக்க குகை பரமே அப்படி. பரமே வியோமன்னு உபனிஷத்தில் தைத்திரியத்தில் கூட படிக்கணும். சோஷ்ணதே சர்வான் காமான் சகன். அங்கே போயிட்டா எல்லா ஆசைகளும் முற்றுப்பட்டு விடும். பரமே ஒரு மேலான உத்கிருஷ்டம். பரார்த்தே, இதுக்கு அர்த்தங்கள் எல்லாம் பார்த்து. பரார்த்த, மோஸ்ட் எக்ஸால்டிவ் பிளேஸ், ஒப்பிட முடியாத ஒரு இடம். அப்படி அந்த குகையில் இருவர் அருந்துகின்றார்கள். அவர்களுடைய செயலினுடைய பலனை அருந்துகின்றார்கள். அந்த ரெண்டு பேர் யார்? அவருக்கு பேர் வச்சிருக்கு உபனிஷத். ஒருத்தர் பேர் சாயா, இன்னொருத்தர் பேர் தப்ப அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் பேர் நிழல், இன்னொரு ஒளி அப்படின்னா ஒருத்தர் உண்மையானவர், ஒருத்தர் பொய்யானவர். அப்படி சரி, ரெண்டு பேர் மாதிரி இருக்கிறது. அதனால்தான் தி மந்த்ர பிகின்ஸ் வித் துவைத்தம் பட் எண்ட்ஸ் வித் அத்வைத்தம். இது துவைதத்தோடு துவங்குகின்றது, முடிவடையும் பொழுது எங்கே முடிவடையும்? அத்வைதத்தில் அது முடியும். சாயா தப்பவ் ரெண்டு பேர். அப்படி இதை யார் சொல்கின்றார்கள்? இப்படி ஒரு குகை இருக்கின்றது, அந்த குகைக்குள் ரெண்டு பேர் இருக்கின்றார்கள், ரெண்டு பேரும் இந்த கர்மத்தினுடைய பலன்களை எல்லாம் அருந்துகின்றார்கள். ஒருத்தர் பேர் சாயா, ஒருத்தர் பேர் தப்பன்னு யார் சொல்ல முடியும்? இதில் நம்ம எந்த ஸ்கூல்லையும் படிக்கல, நமக்கு எந்த யூனிவர்சிட்டிலையும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. பிரம்மவிதக, ஏற்கனவே பிரம்மத்தை அறிந்தவர்கள். அதுக்கு கூட 3 பேர் சொல்கிறார். அதுக்கும் காரணம் இருக்கு. ஏன் 3 பேர் சொல்கிறாருங்கிறது கூட காரணம் இருக்கு. பிரம்மவிதத்துக்கள் மட்டும் இல்லை, பஞ்சாக்னயக, இந்த பஞ்சாக்னி வித்தை செய்யக்கூடியவர்கள். திருநாச்சிகேத்தாக, ஒரு நாளைக்கு 3 முறை தீ மூட்டுபவர்கள், வேள்வி செய்பவர்கள். 3 முறை தீ, அதான் திருநாச்சிகேதம். காலையில், மத்தியானம், சாயங்காலம்னு. ஏன்னா கர்மங்களை செய்பவர்கள். இப்படி கர்மங்களை செய்பவர்கள், உபாசனையை செய்பவர்கள், ஞானத்தில் நிலை பெற்ற ஒருத்தர் மட்டும் இல்லை, கர்மியும் சொல்கிறார், உபாசனை செய்கிறவரும் சொல்கிறார், மூணாவது என்ன, வேதாந்தியும் சொல்கிறார்கள். ஆல் தீஸ் 3 பீப்புள் அக்செப்ட். இந்த 3 பேரும் இந்த இருவரை குறித்து கூறுகின்றார்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த ஸ்லோகம் அப்படின்னு. ஸோ அதில் அவர்கள் எதை அருந்துகின்றார்கள், அதனால் அவர்கள் அடையக்கூடியது என்ன, இதில் யார் உண்மையானவர், யார் பொய்யானவர்கள், அவர்கள் உண்மையிலே இருக்கக்கூடிய அந்த இருப்பிடம் எப்படிப்பட்டது, அதையெல்லாம் இந்த உபநிடதம் நமக்கு தெளிவாக விளக்குகின்றது. அதையெல்லாம் நாளை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.